வெல்கம் டு மோனரங்கன் எம்ஆர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகும், அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆகும், இப்படி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாரா, அண்ணன் இருக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இருக்க விஜய் சித்து விலாக்ஸை பற்றி தான். இவர் டெய்லியும் வீடியோ போட மாட்டாரான்னு இயங்குற ஒரு ஆளில் நானும் ஒருத்தன் தான். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். விஜய் சித் விலாக்ஸ் யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 14th June 2023 தான் சேனல் ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபுட் சீரிஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மூவி ப்ரொமோஷனுக்காக பிளாக் ஷீப்புக்கு போய் அந்த மூவி ப்ரமோட் பண்ணார். அடுத்தது ஜோ படம் நான் மூவியை ப்ரமோட் பண்ணுவார். இருக்கிறதுலே இப்போ அந்த வீடியோ தான் அவருக்கு நிறைய வியூஸ் பண்ண வீடியோவில் அதான் முதல் இதில் இருக்குது. 59 லட்சம் வியூஸ் இருக்குது. இதுதான் அந்த வீடியோ. ஹோம் டூர்னு போட்டு போடுவாங்க, ரியானா ஹோம் டூர். அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு பிளாக் ஷீப்பில் ஃபன் பண்ணுறோங்கிற சீரிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ராங்க் வீடியோஸ், அதில் ஃபுல்லாக ஃப்ராங்க் வீடியோஸ் பண்ணுவாங்க. இவங்க விஜய் சித்து அண்ணா, ஹர்ஷத்து, சேட்டை ஷெரீஃப் அண்ணா, ராம் நிஷாந்த் அண்ணா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய பேர் இப்போ ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுற ப்ராங்க் வீடியோஸை அவர் அப்பயே அழகாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சித்து அண்ணா, ராம் நிஷாந்த் அண்ணா, ஷெரீஃப் அண்ணா 3 பேரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அசால்ட்டாக கண்டுபிடிக்குது. ப்ராங்க் வீடியோனே கண்டுபிடிக்க முடியாது, ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் ஒரு 14th June 2023 இவராக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு பிளாக் ஷீப்லேருந்து அதான் விஜய் சித்து விலாக்ஸ். ஒரு திரும்பி பிளாக் ஷீப்பில் கூட்டாலும் பிளாக் ஷீப்பில் வீடியோ பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபுட் சீரிஸாக தான் போட்டுருந்தார். அதுக்கப்புறம் ஹர்ஷத்தண்ணா கூட சேர்ந்து ஒரு காமெடி சேனலாக இது ரொம்ப நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக மாறிச்சு. உங்கள் டீமில் பிபி, ஹர்ஷத், சூரி, விஜய் சித்து அண்ணா, சதீஷ் அண்ணா இவங்கெல்லாம் பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தாங்க. இப்போ ஷெரீஃப் அண்ணாவும் சேர்ந்துருக்காங்க பைக் சீரிஸில். பார்த்தீங்கன்னா இவரும் ஹர்ஷத் அண்ணாவும் இப்போ நிறைய பேத்துக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காங்க. அதே மாதிரி ஹர்ஷத் கதை சொல்லும் போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். நீங்களே அந்த டைலாக்கை பாருங்கள் என்ன சொல்லுவாருன்ட்டு. இவரோட வீடியோ எதுவுமே முக்கால்வாசிக்கு 5 lakh கீழே போனதே இல்லை. எல்லா வீடியோவுமே அதிகமாக தான் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் இவ்வளோ ரீச் ஆனது இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான். அண்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சேனலும் இதுதான். இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை நிறைய யூடியூப் சேனல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இவரோட லைஃப் ஸ்டோரியை. சென்னைக்கு புதுசில் கிடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன டிவி ஸ்டோர்ஸில் ப்ராங்க் ஷோஸ் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் தான் பிளாக் ஷீப்க்கு ஃபன் பண்ணுறோங்கிறதுல சேர்ந்து ப்ராங்க் ஷோஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. இவரோட சேனலில் ஃபுல்லாக முக்கால்வாசிக்கு வீடியோஸ் எல்லாமே சீரியஸாக தான் வரும். ஒரு 10 எபிசோட்ஸ் நிறையா. இவர் முக்கால்வாசிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தாய்லாந்து சீரீஸ், சிங்கப்பூர் சீரீஸ், ஸ்ரீலங்கா சீரீஸ் இது மாதிரி நிறையா போட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பைக் சீரீஸ் போயிட்டுருக்கா ஒரு சேனலில். அதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நல்லாவே இருக்கும். RH 100க்கு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு புஜ்ஜிமா, கருப்பன் இந்த மாதிரிலாம் வச்சு போட்டிருப்பாரு. நல்லாயிருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி ஸ்டார் மூவி கூட ப்ரொமோஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கவினன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு தான் வேறு லெவல் இட்டு. சதீஷ் டான்ஸ் ஆட, விஜய் சித்து அண்ணா அண்டு ஹர்ஷத் ட்ரம்ஸ் இது பண்ணுவார். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அந்த இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே அந்த பாட்டை பாருங்கள். இவர் தான் பிபி பாலபிரபாகரும்பாங்க விஜய் சித்து விலாக்ஸ். இவர் தான் டூரிஸ்ட் கைடு. ஆனால் இவரையும் ஹர்ஷத் அண்ணாவும் சித்து அண்ணா வச்சு நல்லா ஃபன் பண்ணி விடுவாங்க. பார்க்கும்போது ஒரு சமயம் பாவமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வீடியோ கண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் தான் விஜய் சித்து விலாக்ஸில் டூரிஸ்ட் கைடாக இருக்கார். இவங்க போகிற கொல்கத்தா சீரீஸ், தாய்லாந்து சீரீஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா சீரீஸுக்கும் இவர் தான் டூரிஸ்ட் கைடாக இருப்பார். அடுத்தது வாங்க நம்ம எடிட்டரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு நான் இன்ட்ரோ தரதோட விஜய் சித்து அண்ணாவே இன்ட்ரோ தந்திருப்பாங்க, அதை பாருங்கள். இவரை எடிப்பின்னு தான் அந்த டீமில் கூப்பிடுவாங்க. எடிச்சின்னு 2 எடிட்டர் இருக்காங்க. இதில் இவர் ஒரு எடிப்பிங்கிறவர். இவர் தான் எல்லா வீடியோ எடிட் பண்ணி தருவார். ஒவ்வொரு சமயம் வீடியோ லேட்டாக வர்றதுக்கு காரணம் இவரும் எடிச்சியும் பண்ணுற வேலை தான், எடிச்சியும் பண்ணுற வேலை தான். இன்னொருத்தவர் இருக்கார், அவரை பற்றி இவரை வச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுல தான் லேட்டாக போவார். ஆனால் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சூரி வீடியோவே சொதப்பிடுவார். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிடுவார். இவர் தான் சூரிய நாராயணன். இவர் தான் வீடியோ எடுப்பார் விஜய் சித்து விலாக்ஸ். இவரும் சபரிங்கிறவர் இங்கிட்டு இருக்கார், சூரியங்கிறவர் அங்கிட்டு இருக்கார். 2 பேரும் தான் விஜய் சித்து விலாக்ஸில் வீடியோ எடுப்பாங்க.
என்ன தான் சித்து அண்ணா அவங்க 2 பேர்த்தையுமே திட்டினாலும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த விஷயத்துலையும். அவங்க 2 பேர்த்தையும் என்ன தான் வீடியோ எடுக்கிறதுல ஒரு வீடியோவில் ஆடியோ இல்லாமல் இருந்தாலும், அதே மாதிரி எடிட் பண்ணுறதுல லேட்டாக இருக்குனாலும் சரி, இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. என்ன தான் எல்லோரும் ஒருத்தர் கேமராவில் சொதப்பினாலும், எடிட் பண்ணி வீடியோ வரதில் லேட் ஆகினாலும் சரி, இவங்க டீமுக்கே ஒரு ஃபேன் பேஸ் பெரிய பட்டாளமே இருக்குது. விஜய் சித்து விலாக்ஸ்னாலே இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். முன்னாடி எப்படி குக் வித் கோமாளி ஸ்ட்ரெஸ் பஸ்டரோ, அதே மாதிரி இப்போ வந்து விஜய் சித்து விலாக்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா நிறையா பேத்துக்கு இருக்குது. இவங்க எப்போ டெய்லியும் வீடியோ போட்டால் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. அடுத்தது சதீஷை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேவரட் காம்போ யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து இவரும் விஜய் சித்து விலாக்ஸில் ஒரு மெம்பர் தான் சதீஷ். இவர் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஒரு டான்ஸுக்கு அடிமைன்னு நான் சொல்லலாம். இவரும் விஜய் சித்து விலாக்ஸில் எடிட் பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் தான் ட்ரெண்ட் ஆனார். இன்னும் யாராச்சும் நான் விஜய் சித்து விலாக்ஸில் விட்டுருந்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்த வாட்டி அவங்கள பற்றி கரெக்டாக சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃபேவரட் காம்போ யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேவரட் காம்போ வந்து சித்து, அர்ஷத், பிபி, சூரி, சதீஷ். உங்கள் ஃபேவரட் காம்போ யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது யாரை பற்றி வீடியோ போடலான்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அடுத்தது அவங்கள பற்றி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் வீட்டை பிள்ளையை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் காம்போ யாருன்னு சொல்லுங்கள். இதுல பாதியில நான் எழுதுனேன். சொல்லு அந்த பாட்டு அதை பார்த்து சொல்லு அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் இல்லை இது. சொல்லு சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. ஆக்சுவலா ஒரு